வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, யாருடைய வார்த்தையை கண்டு இவ்வளவு அஞ்சி நடுங்கி இருக்கிறாய்? எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்று சொன்னாலும் உன் மனம் ஏன் கேட்பது இல்லை? என் பேச்சை நீ கேட்கவில்லை. ஆனால் எதற்காக மற்றவருடைய பேச்சை மட்டும் நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய்? தங்கமே, உன்னுடைய பேச்சை நான் கேட்கிறேன். அது உனக்கு இப்பொழுது தெரியாது. அதுபோல நீ என்னுடைய பேச்சை உன் வாழ்வில் நீ மிகப்பெரிய இடத்திற்கு வருவாய். ஆரம்ப காலகட்டத்தில் நான் எதுவுமே செய்யவில்லை, சோதனைகள் மட்டும் தருகிறேன் என்று உன் மனமானது சொல்லும். உன் மூளையானது இல்லை, அனைத்தும் நல்லதாக நடக்கிறது என்று சொல்லும். எது உனக்கு தேவையோ அதோடைய பேச்சை நிச்சயமாக உன் மூளையானது நல்ல ஒரு விஷயத்தை தான் உனக்கு எடுத்து சொல்லும். நான் உனக்கு எப்படி துரோகம் செய்வேன், எவ்வளவு பெரிய சதி நடக்கிறது, அதிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும். சில விஷயங்கள் தெரியாம செய்து கொண்டு இருக்கிறாய், அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்றுதான் பல சோதனைகளை கொடுத்து அதிலிருந்து நான் மீள வைக்கிறேன். நான் உன்னை சோதனை கொடுப்பதினால் எல்லா விஷயத்திலும் விட்டு விடுகிறேன் என்று நினைக்கவே வேண்டாம். தங்கமே, உன்னுடைய எதிர்காலத்தை இன்னும் அழகாக உருவாக்க நான் பல போராட்டங்களில் இருக்கிறேன். நீங்கள் அனைவரும் நினைப்பீர்கள் தெய்வமானது நிம்மதியாக இருக்கும் என்று. ஆனால் தெய்வங்கள் நாங்கள் யாரும் நிம்மதியாக இருப்பது இல்லை. எப்படி தங்கமே, என்னுடைய குழந்தைகளை இவ்வளவு கஷ்டப்பட வைத்துவிட்டு நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன் சொல்? நான் நிம்மதியாக எதுவுமே இல்லை. உன் வாழ்வில் நீ எப்பொழுது நிம்மதியாக என்னிடம் வந்து, வாராகி அம்மா, நான் நிம்மதியாக இருக்கிறேன், என் வாழ்வில் சகலங்களும் இருக்கிறது, எல்லா நிம்மதியும் என் வாழ்வில் இருக்கிறது என்று நீ மனதார என்னிடம் சொல்கிறாயோ, அப்பொழுதுதான் இந்த அம்மாவுக்கு நிம்மதியும் சந்தோஷமும். புரிந்து கொள்ளுங்கள், எல்லாம் காலப்போக்கில் மாறும். உங்கள் மனம் நிறையும், சகலங்களும் உங்களுக்கு கிடைக்கும். யாரையும் பார்த்து எதையும் நினைத்து வருத்தப்பட வேண்டாம். நீயும் உன் குடும்பமும் திருப்திகரமாக சந்தோஷமாக இருப்பீர்கள். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.